பெருமாள் முருகன் சிறுகதைகள். ஏவாரி. வாசிப்பது சந்தீப். என்னக்கா அடுப்புல புவையுது, காப்பி தண்ணி வாத்தியாரு. அப்படியே எனக்கும் ஒரு கிளாசு கொடுக்கால் கட்டல்ல உட்காரு வாரேன். பாலுத்திட்டு வந்தாச்சா? இப்பத்தான் வந்தன். எந்த பாலிருக்குது? சனியனுவ ஆனையாட்டம் தீனிதான் திங்குவ. குர்குரென்னு கறக்குதா? இந்த ஈத்தோட எருமைய வித்து புடரேன். ஆமா, வித்து பொட்டு வேறொன்னு நல்லதா வாங்கிக்குங்க. அட வெள்ளாட்டுக் குட்டி வீட்டுக்குள்ள போவுது பாருக்கா. உஸ் உசாய். இதுவ இப்பத்தான் மனசன ஒரு பக்கம் நிக்க விடுதா. காட்டுல போயி மேயறது. வீட்லதான் கொட்டி வச்சிருக்குதாமா. குட்டிவதாம் பெருசாயிருச்சே. எக்கா கொடுத்துறீங்களா? இப்ப என்ன, இன்னொரு 8க்கு இருக்கட்டும் வாத்தியாரு. ரெண்டும் கெடா குட்டிவதானே. உடையடிச்சு உட்டாச்சாரு. 6 உடையடிச்சா சும்மாத்தான் திரியுதுவலு கும். அப்ப இதுதானக்கா தரணம். இன்னமே வச்சிருந்தா குட்டி உடைஞ்சு போயராது. வெள்ளாட்டு மேல விழுந்ததுன்னா அவ்வளவுதான். நஞ்சு போயிரும். சொல்லுக்கா பாப்பம். இங்க எந்த வெள்ளாட்டு மேல போய் உழுவுது? அவுத்துடரம். மேஞ்சதையும் புடிச்சு கட்டிப்புடரம். இருக்கட்டும், மேய்ச்சலுக்கு போறப்ப பாத்திக்கிட்டேவா இருப்பீங்க? 2 தரம் வெள்ளாட்டு மேல விழுந்ததுன்னா ஒரு 100 ரூபா போயிரும். எங்க போவுது வாத்தியாரு? இன்னும் வெள்ளாட்டுல பாலூட்டுதுவலு. வெள்ளாடு பயராயிருச்சா? அதென்னமோ இந்த ஈத்து இன்னம் பயராவ காணாம். அப்ப வெள்ளாட்டையும் சேர்த்தி கொடுத்தறது. செனையோட வேற ஒன்னு வாங்கிக்கலாமில்ல. இம் இன்னொரு மாசம் கழிச்சுத்தான் பயராவட்டுமே. 4 ஈத்தாச்சு. எப்பேற்பட்ட வம்சம் இது? மாதிரி வருமா வெள்ளாடு? அப்ப வெச்சிருங்க. குட்டிய வித்து புட்டா சீக்கிரம் பயராயிரும். இன்னும் பாலூட்டிக்கிட்டிருந்தா எப்படி பயராவும்? பாலூட்டவே பயராயிரும். இந்த ஈத்துத்தான் என்னமோ இன்னும் காணாம். அங்காமூட்டு வெள்ளாடு இப்படித்தான் பயராவாதையே கிடந்தது. குட்டிய வித்துடனே 4 நாளுல பயராயிருச்சுக்கா. கட்டுக்காட்டு அங்காமூட்டுதா? ஆமாக்கா. அந்தக்கா கூட பாலூட்டற குட்டிய எங்க விக்கிறதுன்னுது. நான்தாய் சொல்லி வாங்கினேன். இம் சரி பாரு, இந்த குட்டி வளத்தான் எவ்வளவு வருமுன்னு பாப்பம். நேத்து பையன் மேய்க்கும்போது புடிச்சு பார்த்தன். குட்டிவ பரவாயில்ல, ஒரு அளவுக்கு புடி இருக்குது. விலச் சொல்லுங்கலு. நான் என்னத்தச் சொல்றது? நீ கேளு வாத்தியாரேயு. அதெப்பேக்கா நீ சொல்லாத நான் கேக்கறது? ஒரு விலச் சொன்னா படிஞ்சா மேல கேக்கலாம். சரி, 900 குடு. என்னக்கா இது? குடுக்கற மாதிரி சொல்லுங்க. 2ம் பூங்குட்டிவ. பாலூட்டற குட்டிவளை இந்த விலைக்கு வாங்கி நான் முதல்ல பண்ண வேண்டாமா? அந்த விலைன்னா கொடுக்கறது. இல்லன்னா இன்னொரு 8க்கு இருக்கட்டும். இன்னொரு 8க்கு வச்சிருந்தா மட்டும் எவ்வளவு வந்துடப் போகுது? சரி, ஒரு குட்டி நல்லா முறுக்கம். 1 அந்த அளவுக்கு வராது. கொஞ்சம் முடும். 2ம் சேர்ந்து 700க்கு தாக்கா போவும். என்ன வாத்தியாரு? கறி கிலோ 40 ரூபா சொல்ற. குட்டிய மட்டும் இப்படி கேக்கறல்? ஆமாக்கா, குட்டி 5 கிலோதான் வரும். தோலு, தலை, கொடலு இப்படித்தான் சேர்த்து முதல்ல பண்ணோணும். அதும் நாளைக்கு ஞாயித்துக்கிழமை. வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு பாக்கறன். ஒரு 25 சேர்த்தி வெச்சு கொடுங்கலு. 850க்கு கம்மி வராது வாத்தியாரே. ஆளா இல்ல, நட்டு வாயன், மணி ஆராச்சும் வருவாங்கலு. 10 ரூபா எச்சு கம்மி. கையில காச வாங்கிக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கொடுத்தா 1 மாசம் 2 மாசம் இழுத்தடிப்பாங்க. நம்மகிட்ட அந்த வேலையே வேண்டாம். கையில காச வாங்கிக்கங்கலு. அதான் சொல்லிப் புட்டன. அதுக்கும் கம்மின்னா இல்ல வாத்தியாரு. பாதிப்பணம் இப்பவே வாங்கிக்குங்க. நாளைக்கு காத்தால பாதி. நம்மகிட்ட பாக்கிகிங்கிற பேச்சே இல்ல. ஓடிச்சு சொல்லுக்கா. 800க்கு கீழ வாக்கால் கீழே மேலங்கிற பேச்சே வேண்டாம். சரியா 800 கொடுத்துரு. இப்ப ஒரு பேச்சு சொல்லிப்புட்டு பணத்துக்கு அப்புறம்பா.
இப்பறம் வான்னு இழுத்தடிக்க கூடாது. ஆமாலு ஏக்கா எப்பவாச்சும் நான் அப்படி செஞ்சிருக்கறன. சொன்னதுதான். சந்தேகம்னா கையில காச குடுத்துட்டு குட்டிய புடிச்சுக்கறேன். போதுமா? ஒரே விலை 750. அதுக்கு மேல போவாதுக்கா. புடி காசு இல்ல வாத்தியாரு. இருக்கட்டும். அவங்கப்பன் வந்தா சண்டை கட்டுவாரு. இந்த விலக்கா குடுத்தினு எனக்கொன்னு சொன்னா மாமன் ஒண்ணுன்னு சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு நேத்தா பழக்கம். எத்தனை வருஷத்து பழக்கம். புடிக்கா காசு இன்னொரு 25 சேர்த்திக் குடு வாத்தியாரு. கையில பணம் வந்தாத்தான் குட்டிய குடுப்பன். ஆமாலு எங்காசு எங்கீக்கா போயிருது. உங்கூட்ல இருக்கறாப்பல. சரி 10 ரூபா சேர்த்தி 60 புடிக்கானு. எப்படியும் 800க்கு போவோம். விலைய ஒட்டுத்தான் குடுத்துட்டன். இன்னும் 10 நாளைக்கு வெச்சிருந்து 2-3 படி சோளம் வெச்சா அது பணம் இல்லையா? எல்லாம் சரியா போயிரும். இந்தாக்கா மும்பணம் 10 ரூபா. 300 ரூபா போயி இப்பவே பையன்கிட்ட குடுத்தனுப்பறேன். குடுத்துடு வாத்தியாரே. அது எதுன்னு சாக்கு சொல்லக் கூடாது. ஆமாலு இப்பவே குட்டிய புடிச்சோரன். நாளைக்கு கறிக்கு இதுதான். பணத்த பத்தி கவலைப்படாதீங்க. இப்பவே போய் பையன்கிட்ட குடுத்தனுப்பறேன். மீதி ஞாயித்துக்கிழமதாரன். புடிங்க குட்டிய. மனோசை மார்ச் 1991. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.